Hello students, welcome to part-time class. Today நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 7th ஸ்டாண்டர்ட் இயல் 3ல இருக்க உரைநடை உலகம்ல டாபிக்ல இருக்க தேசியம் காத்த செம்மல் பசும் பொன் முத்துராமலிங்க தேவர். தேசியம் காத்த செம்மல் யாரு? முத்துராமலிங்க தேவர். இவரை பத்தி தான் என்ன பண்ண போறோம், அந்த லெசன்ல பார்க்க போறோம். நமது தொண்டால் பாருங்க, தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர், நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர் பலர், சமுதாய பணி செய்தோர் பலர், அரசியல் பணி செய்தோர் பலர். இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற தலைவர் ஒருவரை பற்றி அறிவோம். என்ன சொல்றாங்க? நாட்டுக்காக பண்றவர் நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன சமுதாயத்துக்குன்னு பண்றவங்க இருக்காங்க, அரசியலுக்காக பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. என்னது நற்பணிகள், அந்த அரசியலுக்காக நல்ல பணிகள் செய்யறவங்க, அரசியலுக்காக நான் வேற என்னது சின்ன சின்ன ஒர்க் செய்யறவங்க, இல்ல சமுதாயத்துக்காக பணி செய்யறவங்க, விவசாயத்துக்காக செய்யறவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இது எல்லாமே ஒரு சேர நல்லா செஞ்சவர் யாரு? இந்த தேசியம் காத்த செம்மல். அததான் அவரை பத்தி தானே பண்ண போறோம், நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி டாபிக் ஆரம்பிக்கிறாங்க. தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகங்களையும், விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளிப்படுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். என்ன சொல்றாங்க? அவரோட நேஷன் தேசியம் என்னன்னா உடலு தேசியம்தான், தெய்வீகம் இது உயிர் அப்படின்னு சொல்லி சொல்றவர் தான் இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவரோட பேச்சால நிறைய தியாகிகளையும், அவரோட அறிவால நிறைய அறிவாளிகளையும் இவர் என்ன பண்ணிருக்காரு, உருவாக்கி இருக்காரு. இவர் என்னன்னு புகழ்றாங்களாம், தந்தை பெரியாரே வந்து என்ன புகழ்றாராம், சுத்த தியாகி, ஒரு தூய்மையான ஒரு தியாகி அப்படின்னு சொல்லி அவரை சொல்றாங்க. அப்புறம் பாருங்க, அவரோட இளமை காலம் எப்படி இருந்துச்சு, சின்ன வயசு எப்படி இருந்துச்சு. இளமை காலம், முத்துராமலிங்க தேவர் கிபி போ 1908 அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் உக்கிர பாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். என்ன சொல்றாங்க? முத்துராமலிங்க தேவர் 1908 அக்டோபர் 30ஆம் நாள் வந்து எங்க பிறந்தாரு? ராமநாதபுரத்துக்கு உள்ள இருக்கிற பசும்பொன் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறக்கிறாரு. அவங்களோட அப்பா பேர் பாருங்க, உக்கிர பாண்டிய தேவர், அம்மா வந்து இந்திராணி. இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பால் ஊட்டி வளர்க்கப்பட்டார். என்ன சொல்றாங்க? அவங்களோட அம்மா வந்து இவங்க பிறக்க சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க. அதனால இவங்க யார் வளர்க்குறாங்க, பால் ஊட்டி யார் வளர்க்குறாங்க அப்படின்னா ஒரு இஸ்லாமிய பெண் ஒருத்தவங்க தான் வளர்க்குறாங்க. முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க பள்ளியை கமுதியிலும், உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை கல்வியிலும் ராமநாதபுரத்தில் பயின்றார். இவர் ராமநாதபுரத்தில் படித்துக் கொண்டிருந்த போது அவ்வூரில் பிளேக் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றது. அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார். கவனமா கேளுங்க. அவரு தொடக்கப்பள்ளி வந்து கமுதின்ற இடத்துல படிக்கிறாரு, உயர்நிலை பள்ளிய வந்து என்ன பண்றாரு, மதுரை பசுமலை பள்ளியில படிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இது வந்து அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, ராமநாதபுரத்துல அவர் படிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஊர்ல பிளேக் நோய், அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்களா, போலியோ, கால்ரா, அப்புறம் என்ன இருக்கு, இந்த சின்னம்மை, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அங்க அவ்வளவா மருந்துகள் கிடையாது. ஸோ அதே மாதிரி ஒரு நோய் தான் இந்த பிளேக் நோய். அதெல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால இப்ப வீட்டுல என்ன பண்ணுவாங்க, ஐயோ வேண்டாப்பா நீ நல்லா இருக்கணும் வீட்லயே இருந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, அவரோட படிப்பு பாதியில நின்று போச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க, அதனால அவராவே என்ன பண்றாரு அப்படின்னா, இவளாவே போயிட்டு புக்ஸ் எடுத்து படிக்கிறது, தன்னோட ஆற்றலை என்ன பண்ணிக்கிறாரு, அறிவை அவரா பெருக்கிக்கிறாரு. அதனால அவர் என்ன ஆகுது, அவருக்கு அவரே வந்து செதுக்கிக்கிறாரு. அப்புறம் பார்க்கலாம். பல்துறை ஆற்றல். முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றலுடையவராக விளங்கினர்.
முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தார். என்ன சொல்றாங்க? அவர் என்னன்னா, தமிழ், ஆங்கிலம் 2 மொழியிலயும் செம்மையா பேசுவாரு, எழுதுவாரு. எல்லாமே தெரியும் அவருக்கு. அப்புறம் என்னது சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், அப்புறம் என்ன சொல்ல மருத்துவம். இதுல கூட என்னன்னா, அவருக்கு அவ்ளோ ஆர்வம் இருக்கு. நல்லா அதுலயும் படிப்பாரு. அவர் அதுவும் தெரியும். அப்புறம் என்ன பண்றாரு, இளமையிலேயே அவருக்கு என்ன இருக்கு? அரசியல்ல போகணும்னு ஆசை இருக்கு. விடுதலை போராட்டத்தில் பங்கு. முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றால் ஆங்கில முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தனது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரது கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் நடைமேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. கவனமா கேளுங்க. அவர் வந்து இந்திய விடுதலை போராட்டத்துல நிறைய அவரு பாடுபட்டு இருக்காரு, போராடி இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட பேச்சாற்றலால என்ன பண்றாங்க, மனிதர்கிட்டலாம் சொல்றாங்க. என்னது, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக என்ன சொல்றாரு, அவங்க நம்மளை அடிமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்றாரு. ஸோ அதனால தான் என்ன ஆகுது, நிறைய புரட்சிகள் இருக்கு வெளியே வருது. அதுக்கப்புறம் பாருங்க, மேடைகள்ல அவர் என்ன பண்றாரு, வீர உரைகள் கேட்ட ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுதினார். அதனால தான் அதுக்கப்புறம் எல்லா மக்களும் சேர்ந்து அதுக்கு போராடினாங்க. அதுக்கப்புறம் அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பல முறை என்ன பண்ணுறாங்க, நிறைய முறை இவன் தானே பண்ணுறான், ஸோ அதனால என்ன பண்ணலாம், இவரை தூக்கி உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணிடுறாங்க. அப்பயும் பாருங்க, வாய்ப்பூட்டு சட்டம். வாய்ப்பூட்டு சட்டம், நீ வாயவே திறக்கக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, பொது இடத்துல என்ன பண்ணக்கூடாது, அரசியல் பேசக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு சட்டம் வேற போட்டு அவரை கைது பண்ணுறாங்க. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்று குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திரு வி. கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். இப்ப என்னன்னா, இந்த மாதிரி வட்புட்டு சட்டம் யாருக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வட இந்தியாவிலையும் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் பாலகங்காதர திலக். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, அவரை போலவே தென்னாட்டின் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர். இதுவே வந்து தென்னாட்டுல யாரு, முத்துராமலிங்க தேவர். அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரு, கல்யாண சுந்தரனார் என்ன சொல்றாரு, இவரு தேசியம் காத்த செம்மல் அப்படின்னா அவர் தான் முதல்ல இவரை பாராட்டுறாரு. அதனாலதான் இவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு நம்ம சொல்றோம். நேதாஜியுடன் தொடர்பு. வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவரது தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி 1939 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார். நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவர் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நேதாஜி தான் வந்து வங்க தேசத்தோட சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கூட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்காரு. அவர் என்ன பண்றாரு, அவர் தான் இவரோட அரசியல் குரு அப்படின்னு சொல்லி அவரும் ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, 1939 ஆண்டு டிசம்பர் திங்கள் நாள் என்ன பண்றாங்க, நேதாஜி மதுரைக்கு வராரு. அவர் வர்றதால இவர் என்ன பண்றாரு, இந்திய ராணுவ வீரர்கள் எல்லாமே வந்து நிறைய பேர் அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, அதுல கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த விடுதலை அடைஞ்சப்புறம் நேதாஜியோட ஞாபகமா என்ன பண்றாரு, வார இதழ அவரு நடத்திக்கிட்டும் வராரு. பேச்சாற்றல். தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். பாத்தீங்களா, 3 மணி நேரம் விவேகானந்தரை பத்தி அந்த அளவுக்கு பெருமையா சாயல்குடி கிராமத்துல என்ன பண்றாரு, அவரு பேசுறாரு. அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரும் இருந்தார். காமராஜரும் அந்த கூட்டத்துல இருந்திருக்காரு. இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை தான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்றும் காமராஜர் மகிழ்ந்தார். அவர் என்னது, அவரோட பேச்சு தான் நம்ம இந்திய விடுதலை அடைகிறதுக்காக முக்கியமான காரணமாவே இருக்கும். அந்த அளவுக்கு பேச்சு திறமை கொண்டவர் அப்படின்னு சொல்லி
யாரு காமராஜர் நினைக்கிறாரு. பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள் அன்று ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்றத்தில் அதிக திருவுருவம் படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப் படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசால் 1995 தபால் தலை வெளியிடப்பட்டது. புரிஞ்சுச்சா? அவரை பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. அவங்க கவனமா அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பாருங்க, மேலும் தலைவர்கள் பலர் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர். தென்னாட்டு சிங்கம் என்ற தேவரை சொல்லுகிறார்களே, அது சாலன் பொருந்தும் என அவர் தோற்றத்தை பார்த்த உடனே நினைத்தேன். அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என்று அறிஞர் அண்ணா அவரது புகழ்ந்துள்ளார். என்னன்னா, அவர் தான் என்னது, இப்போ வடநாட்டு நம்ம பார்த்தோம் வங்க சிங்கம்ன்றது நேதாஜி. அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு அறிஞர் அண்ணா, தென்னாட்டு சிங்கம் தான் இந்த தேவர். அவர் பேச்சோடையும் அவர் ஆற்றலுக்கு என்னது அந்த அந்த தேசிய கதை செம்மல் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து அவரு சொல்றாரு. நான் அப்பவே என்ன நினைச்சேன், இவரு அழகா பேசுவாரு, இவர் தான் சிங்கத்தோட முழக்கமே இவர் தான், அந்த கர்ஜனையே என்னது இவர் தான் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணாவும் சொல்றாரு. அவரே புகழ்ந்தார். முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளதால் இது வெளிவருவதில் உணவுகளில் அவரை புகழ்ந்துள்ளார். முத்துராமலிங்க தேவர் பேச்சை உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதட்டில் இருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை என்பதை மறக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் பழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியுள்ளார். ராஜாஜியும் என்ன பண்றாரு, இவருடைய பேச்சாற்றல அவர் உள்ளதை உள்ளபடி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி இவரை பாராட்டுறாரு. நாடாளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசி பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல் பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக பல இந்திய இதழ்கள் பாராட்டினர். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரையும் பாராட்டினர். அந்த அளவுக்கு அவரோட பேச்சாற்றல எல்லா தலைவர்களும் பாராட்டுறாங்க. தேர்தல் வெற்றிகள். மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வரி சேதுபதி எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றார். அப்போது லண்டனின் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் கே தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னர் எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும், பொப்பிலி அரசர் எதிர்த்து போட்டியிட்ட வி கிரி அவர்களின் வெற்றியையும் இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திராதே என குறிப்பிட்டிருந்தது. 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றார். 1952, 57 ஆகிய ஆண்டுகளில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றார். 1962 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல் குறைவு காரணமாக பரப்புரை செய்த இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார். என்னன்னா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1937ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக அவர் நிக்கிறாரு ராமநாதபுரத்துல. அப்ப என்ன பண்றாரு, அவங்கள போய் எதிர்த்து போட்டிட்டவங்கள இவரும் வெற்றி பெறாரு. அதே மாதிரி லண்டன் பாரிஸ்னா யாரு, அங்க படிச்சுட்டு வந்தா அவங்க தங்கமணியும் என்ன பண்றாரு, திரும்பி அடுத்த தேர்தலையும் அவரையும் வெற்றி பெறாரு. அப்புறம் என்ன ஆகுது, 1946ஆம் ஆண்டு அவரை வெற்றி பெறாரு. அப்புறம் 1992லயும் 97 ஆகுது, நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெறாரு, சட்டமன்ற தேர்தலையும் ரெண்டுலையுமே சேர்த்து வெற்றி பெறாரு. அப்போ 62 வயசு ஆகுது. 62ல அவரோட வயசு அதிகமா ஆனாலும் கூட, உடல்நிலை குறைவா இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, பரப்புரைய ஆற்றலனா கூட எல்லார்கிட்டையும் போயிட்டு அந்த பிரச்சாரம் பண்ணலனா கூட அவரு வெற்றி பெற்றாரு. அந்த அளவுக்கு மக்கள் என்ன பண்ணாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. குற்றம் பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதாக கொண்டு வரப்பட்ட குற்றம் பரம்பரை சட்டம் பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதாக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர். என்னன்னா, குற்ற பரம்பரை அப்படின்னா ஒருத்தவங்க செஞ்சுட்டாங்கன்னா, தப்பு ஒருத்தவங்க செஞ்சுட்டாங்கன்னா அந்த பரம்பரையே குற்றம் பண்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சட்டத்தை என்ன பண்ணணும், இவர் தான் அந்த மாதிரி சட்டம் இருக்கக்கூடாது அதுக்குன்னு போராட்டம் நடத்துறாரு. ஏன்னா தப்பு தானே, யார் பண்ணாங்களோ அவங்க பண்ணதான் தப்பு. அதுக்காக அவங்களோட ஃபேமிலியே
அந்த தப்புக்கு தண்டனை மாரி அனுபவிக்கலாமா? கூடாது. 1934ஆம் ஆண்டு மே 12, 13 ஆகிய தினங்களில் கமுதியில் குற்றம் பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு நடத்தினார். அவர் தொடர் போராட்டம் 1948ஆம் ஆண்டு அச்சட்டம் நீக்கப்பட்டது. பார்த்தீங்களா? அவர் பண்ணதால 1948ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்க? அந்த சட்டத்தையே எடுத்துட்டாங்க. ஆலய நுழைவு போராட்டம். அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல ஒரு சாருக்கு தடை இருந்தது. அத்தடையை எதிர்த்து 1939ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 8ஆம் நாள் மதுரை வைத்தீஸ்வரநாதர் ஐயர் கோவில் நுழைவுப் போராட்டம் நடத்தி திட்டமிட்டார். அதை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்தனர். தேவர் திருச்சுழலியிலிருந்து அர்ச்சகர்கள் இருவரை அழைத்து வந்து ஆலய நுழைவுப் போராட்டத்தை வெற்றி பெற செய்தார். என்ன பண்றாரு? ஒரு அந்த காலத்துல 1939ஆம் ஆண்டுல என்ன ஆகும் அப்படின்னா, சில ஜாதி பசங்க சிலர் என்ன பண்ணக்கூடாது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடை இருந்துச்சு. அந்த தடையும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதையும் போராட்டம் செஞ்சு என்ன பண்றாரு, அப்படிலாம் கிடையாது. யார் வேணா வரலாம், யார் வேணா போலாம். கடவுள்ன்றது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அவரு அதுக்கப்புறம் அது என்ன பண்றாரு, அதுலயும் வெற்றி பெற்றாரு. பாருங்க, முத்துராமலிங்கோட சிறப்பு பெயர்களை தெரிஞ்சுக்கோங்க. தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவ பிரவ பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்த புத்த சமய மேதை, இந்து புத்த சமய மேதை. விவசாயிகள் தோழர். ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார். உழுபவருக்கே நிலம் என்றார். தனக்கு சொந்தமான 31 சிற்றூர்களில் இருந்த விளை நிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவர்க்கே பங்கிட்டு கொடுத்தார். அவற்றை ஒடுக்கமுறை மக்களுக்கு அளித்து மகிழ்ந்தார். என்ன சொல்றாருன்னா, இப்ப யார் உழுறாங்க, யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் இடம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, அவருக்கு சொந்தமான 31 ஊர்ல இருக்க சிற்றூர்ல இருக்க விளை நிலங்களை என்ன பண்ணிட்டாரு, யார் யாரெல்லாம் உழுது எனக்காக அந்த பாதுகாத்து நெல்கள்லாம் இல்ல இப்படி யார் யார் விளைஞ்சிங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு. அவ்வளோ தாராள மனசை கொண்டவர். கூட்டுறவு சிந்தனையாளர். கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறை விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். பாரத மாதா குற்றுப்புற பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்கள் சரியான விலை கிடைக்க செய்தார். என்ன பண்றாரு, இப்போ விவசாயிகளுக்கு சரியான ஊதியம் கிடைக்கல, சரியான அவங்களோட விளைச்சலுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, அதுக்காக ஒரு பண்டசாலை சந்தெல்லாம் நடக்குது, அந்த மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி அங்க என்ன பண்றாரு, அங்க விற்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்றாரு. அதான் பாரத மாதா கூட்டுறவு பண்டசாலை. அதை ஏற்படுத்தி தான் என்ன பண்றாரு அவரு, அங்க கரெக்டான விலை கிடைக்கும்னு சொல்லி செய்யறாரு. தொழிலாளர் தலைவர். 1938ஆம் காலகட்டத்தில் மதுரை 23 தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக தேவர் திகழ்ந்தார். மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தினார். அதற்கு 7 திங்கள் சிறை தண்டனை பெற்றார். பாத்தீங்களா, அந்த தொழிலாளர்களுக்காக அவங்களோட நலன் கருதி என்ன பண்றாரு இவரு, ஜீவானந்தன் அப்படின்ற ஒரு உரிமையாளர் கூட சேர்ந்து போராட்டம் நடத்துறாரு. அதனால 7 திங்கள் அவர் என்ன பண்றாரு, ஜெயிலையும் வைக்கிறாங்க. உழவர்களின் நலனுக்காக ராஜபாளையத்தின் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார். அது வெளில வந்து என்ன பண்றாரு, ராஜபாளையத்துல ஒரு மாநாட்டும் வைக்கிறாரு. பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார். இப்ப நம்ம எல்லாரும் மெட்டர்னிட்டி லீவ்லாம் வாங்குறோம்ல, அதுக்காக என்னது போராட்டம் நடத்தினவர் யாரு, இந்த தேசியம் காத்த செம்மல் தான். ஏன்னா வந்து அவங்க குழந்தை பிறந்து அவங்கள பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கும் ஊதியம் கொடுத்து அவங்கள லீவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடினவர் இவர். சிறைவாசம். சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்ட அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் மத்திய பிரபஞ்சத்தில் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டார். பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர். 1936, 55 ஆகிய ஆண்டுகளில் 2 முறை பர்மா சென்றிருந்தார். பர்மாவில் புத்த பிட்சுக்களின் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம். தேவர் பர்மா சென்றிருந்த போது அவருக்கு அத்தகைய வரவேற்பு அளிக்க முன்வந்தனர். இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதனை ஏற்க மறுத்தார். புரிஞ்சுச்சா?
அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பர்மா அந்த ஊர்ல பெண்களுடைய கூந்தல் அந்த முடிய என்ன பண்ணுவாங்க, கீழ விரிச்சு போட்டா அதுல நடந்து வாங்கன்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா அது எவ்ளோ வலிக்கும் அப்படின்றது யாருமே ஆனா இவர் என்ன சொல்றாரு, அது தவறு. அப்படிலாம் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்பயும் அத ஏற்க மறுத்துட்டாரு. நாடு போற்றும் நன்னன் மகன். பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி தியா திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார் முத்துராமன். இவருக்கு கல்யாணம் ஆகல. ஏன்னா வந்து என்னது, நான் வந்து இல்லற வாழ்க்கைய பார்த்தேன்னா, இதுக்கெல்லாம் இடையூறாயிடும். மக்களுக்கு தொண்டு செய்ய முடியாது. அதனால அவரு கல்யாணமும் பண்ணிக்கல. அவர் இலங்காதத்து தூதர் நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக பக்தி புத்திரராக, தமிழ்நாட்டு சித்தராக, தென்னாட்டு சீமையில் முடிசூடா மன்னராக, நீதி வழுவான் நேர்மையான புலமையில் கபிலராக, வளமையில் கரிகாலனாக, கோடையில் கர்ணனாக, பக்தியில் பரமேஸ்வராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார். இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்கர் கிபி 1963ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் அவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ளார். புரிஞ்சுச்சா? அவர் என்ன பண்றாரு, 1963ஆம் ஆண்டு திங்கள் கிழமை 30ஆம் நாள் அவரை இறந்தும் போயிடுறாரு. இப்ப புரிஞ்சுச்சா இந்த லெசன் எப்படின்னு? இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து இது பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பாராட்டியவர் யாரு? திருவிக. முத்துராமலிங்க தேவரை பாராட்டிய பெரியார் கூறியது என்ன? பெரியார் வந்து என்னன்னு சொல்றாரு அவரை? அதற்கு பாருங்க, உண்மையை மறைக்காமல் வெளிப்படுத்துவதில் தனி துணிச்சல் பெற்றவர், சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டார். புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். முத்துராமலிங்க தேவரின் பேச்சுக்கு வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் தடை விதிக்கப்பட காரணம் யாது? ஏன் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் வந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கொஸ்டின். பாருங்க, குருவினா 2. மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடையில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. இந்த செகண்ட் கொஸ்டின். தேர்டு பாருங்க, முத்துராமலிங்க தேவர் பெற்றிருந்த பல்துறை ஆற்றலை பற்றி எழுதுக. முத்துராமலிங்க அவருக்கு என்னென்ன ஆற்றல் இருக்கின்ற மாதிரி அந்த பல்துறை ஆற்றல் பாருங்க. முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளையும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல் இது எல்லாமே அவருக்கு தோடிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளில் ஆற்றல் உடையவராக விளங்கினார். 3 ஆன்சர் முடிஞ்சுச்சா? இப்ப என்ன பண்ணலாம், சிறு வினா பாருங்க. நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவர் கொண்ட தொடர்பு பற்றி எழுதுக. அவருக்கும் இவருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருந்துச்சா, ஸோ அதனால அந்த நேதாஜியோட தொடர்பு அப்படின்றத ஃபுல்லா எழுதுங்க. திருவினா ஸோ பெருசாக தான் எழுதணும். அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் செய்த தொண்டுகள் யாவை? தொழிலாளரோட நலனுக்காக பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா குறிச்சுக்கோங்க. இந்த சிந்தனை வினா உங்களுக்கான வினா, நீங்க தான் அதுக்கு ஆன்சர் எழுதிக்க போறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட முத்துராமலிங்க தேவர், தேசியம் காத்த செம்மல், பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட அந்த வாழ்க்கை பயணத்தை நம்ம பார்த்துருந்தோம். அந்த கொஸ்டின்ஸோட நம்ம பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து கப்பல் ஓட்டிய தமிழர். நான் இதை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அழகா கதையா வந்து சொல்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.